ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு ஒல்லா ஃபிமாட்டல் அனிமோட 24வது எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ட்ரீயை பிடுங்கலான்னு சொல்லிட்டு அந்த டெவில் பயபுள்ள பிளான் பண்ணியிருப்பான். அவனை போட்டு தள்ளுற விதமாக நம்ம ஹீரோ வேற ஒரு டெவில் கிட்ட மாட்டி விட்டுருப்பான். இப்போ அதில் இருந்து தான் எபிசோடு கண்டினியூ ஆகுது. நம்ம டெவல் பைபிள்லையோ நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ என்னுடைய பிளானை வெற்றி அடைஞ்சிருச்சு, நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னுடைய இடத்துக்குள்ளார வந்து என்னைய தொல்லை பண்றவனுங்க செத்து தாண்டா போகணும். அடடா, இது வேற இடிஞ்சு விழ போதாட்டங்குது. நான் சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சாகணும். உன்னை என்னுடைய நெருப்புக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை சாவடிக்கிறேன்டா. என்ன இவனுடைய வாய்ஸ் டெக்னிக் சவுண்ட் எல்லாம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. மயிலாடு, உங்களுடைய சப்பார்டினேட் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் உன்னை எதிர்பார்க்கல, அதனால நீ லேட்டாக வந்தெல்லாம் சொல்ல முடியாது. என்ன டெத்து சிட்டியா அப்படின்னா அதுதான் அந்த டெவில் அப்புறம் அண்டையும் கிங்கா. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த இடம் டிஃப்ரெண்டா இருக்கே. எல்லாத்தோடைய முடிவுலையும் ஃப்ரெண்டுன்னு நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். ஆனா சாவ ஓரம் தள்ளிட்டு நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம். என்ன இது எல்லாம் என்னுடைய நினைவுகள். ஆனா இது எப்படி என்னுடைய மைண்டுக்குள்ளார வந்துச்சு? உண்மையிலே நான் யாரு? என்னுடைய நண்பா, எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ உன்னுடைய டர்ன். அப்படின்னா இல்லூஷனை உருவாக்கி அண்டையும் கிங்கோடைய மெமரியை திரும்ப வர வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பானோ. ஆனால் என்னுடைய மெமரி எல்லாத்தையும் எட்டர்னல் சைலன்ஸ் மூலிமா சீல் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ டார்க்னஸ் ஆனது, எவ்வளோ இல்லூஷன் ஆனதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் இதுக்காக நீ என்ன இந்த உலகத்தில் எழுப்பி விட்ட. அப்போ நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக முடிஞ்சிருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் அதை எதிர்த்தோம் இல்லை, என்ன எதிர்த்தோமா? அவங்க கூட இருந்ததுனால தாண்டா இப்போ நான் பாதி செத்து போயும் பாதி உயிரோடையும் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன். நீயும் நானும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்க முடியாது. தேவையில்லாம எனக்கு பின்னாடி வந்துட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். சரி, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புடான்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோவோ ஒன்றும் புரியாம என்னன்னு கேட்க, அதுக்கு டெவில் பைபிளையோ நான் பாஸ்ட் லைஃப் அப்புறம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டேன், அதனால எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்ட, அதனால நீ இங்க இருந்து கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இரு, என்ன முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்பவே அவன் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான். திரும்பவும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு போக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்ன பிரதர் எக்ஷுச்சன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அந்த டெவில் என்ன ஆனா அது பெரிய கதடா. ஆனா இதுக்கப்புறம் அந்த டெவில் மத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளுக்கு இப்ப டிராகன் கிங் வேணும், அப்பதான் நம்மளால அந்த டிவைன் ஷிப்பை சமன் பண்ண முடியும். ஆனா லாஸ்டா தேவைப்படுற அந்த டிராகன் கிங் இப்ப தப்பிச்சு போயிடுச்சு, என்னால அதை பிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம ஹோலி டிராகன் ஆஃப் லைட்டும் சில நேரத்துல அதை பாதுகாக்கும், அது பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு கொடுக்கும். என்ன ஹோலி டிராகன் ஆஃப் லைட்டா? அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், வா நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பெரிய டிராகன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். அந்த பெரிய டிராகனும் அவனுங்களை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. யக்ஷுச்சன், இந்த டிராகன் ரொம்ப பயங்கரமா இருக்கு, நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாமா? இருன்னு கையா காட்டிட்டு, டிவைனிட்டி இருக்கிற டிராகனான உனக்கு கண்டிப்பா அந்த 9 டிராகன் சம்மனிங் ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப்பை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எங்க கிட்ட 8 டிராகன் கிங்குங்க இருக்கு. இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிராகன் கிங்க எங்க கிட்ட உன்னால ஒப்படைக்க முடியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுங்களை நாங்க பத்திரமா பார்த்து பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஒரு டிராகன் வரவும் அது மேல பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன திரும்ப நம்ம ஹீரோவை
பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்டர், நாங்க ஈவில் டிராகன் கிங்க கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கடைசியா இன்னும் ஒரு டிராகன் மட்டும் தான் வேணும். நாளைக்கு தான் அந்த 7 ஸ்டார் என்லைட்மெண்ட் ஃபார்மேஷன் உருவாக போகுது. நம்மளுக்கு அந்த லாஸ்ட் டிராகன் கிங் கிடைக்கலன்னா நம்ம இன்னும் 30 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணி ஆகணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த எக்ஸு சேனை தான் நம்பி இருக்கு. பிரதர் எக்ஸோசான், என்னால இந்த மேகத்தை உணர முடியுது. இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, நம்ம இப்ப வில்லேஜுக்கு எந்த சைடு போகணும்? நம்ம இப்ப வெஸ்ட் சைடு போகணும்னு சொல்ல அந்த டிராகனும் அப்படியே அந்த சைடை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. அதை பாத்தீங்களா, நம்ம இப்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வருஷம் கிட்ட நான் இந்த டிராகன் ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அட, ஜெயிண்ட் டிராகன் வந்துருச்சு. சீக்கிரமா உதவிக்கு ஆட்களை கூப்பிடுங்க. அடே, என்னப்பா வருதுரா? அவனுங்களோ எச்சரிக்கிற விதமா அந்த ஊத ஆரம்பிச்சானுங்க. பெரிய டிராகன் ஒண்ணு வந்துருச்சு, சீக்கிரமா போயிட்டு மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. பாட்டி மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, என்ன ஓலி டிராகன் ஆஃப் லைட்டா, அதுக்கு மேல யாரோ நின்னுட்டு இருக்காங்களே, என்னது அது? எக்ஸுசான் தானேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரையே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேலை இவன் திரும்ப வந்துட்டான். அதுவும் அப்படியே அந்த இடத்துல இறங்கிட்டு பயங்கரமா கத்தமும், நம்ம குண்டு பயவுலையோ வெயிட் பண்ணுங்க, யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, இந்த டிராகன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. என்ன? ஆமா, நீங்க யாரும் பயப்படாதீங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ கீழே இறங்கி வந்துட்டு, நாங்க லாஸ்ட் டிராகன் கிங்கையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல, அப்படியே அந்த குட்டி டிராகன் கிங்கும் வந்து எட்டி பார்க்கவும், என்ன டிராகன் கிங்கா? இதுதான் அந்த லாஸ்ட் டிராகன் கிங்கு. இந்த டிராகனுங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு, இந்த ஃபார்பிடியன் ஐலாண்டில் இந்த டிராகன் கிங்குங்களால் நல்லா வளர முடியாதுன்னு. அதனால் நம்ம இந்த டிராகன் கிங்குங்களை நம்மளுடைய இடத்துக்கே கூட்டுக்கிட்டு போயிட்டு இந்த டிராகனுங்களை நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பெரிய டிராகனும் போன்ற மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்க. மற்ற டிராகனுங்களை பார்த்து அது லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிருது. ஆனால் சைடில் நின்றுக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்து அதோடைய மாஸ்டராக தேர்ந்தெடுத்துருது. கூட இருக்கிறவங்களோ, என்ன இந்த லிட்டில் டிராகன் அதோடைய மாஸ்டரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கா, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, என்ன இதெல்லாம் பறக்க கூட முடியுமா? நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு சப்போர்ட்டா எப்பயும் நான் உன் கூட இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, அது ஒரு நல்ல பார்ட்னரை தான் சூஸ் பண்ணி இருக்கு. அப்படியே அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வரவும், நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல கேக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓனா பயபுல ஹீரோ மேல உக்காந்துக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய ட்ரெஷர் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அவளோ அது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இமிடியேட்டா போயிட்டு ஐலாண்ட்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம ஆன்செஸ்டர் டிராகன் ஷிப்பை சமன் பண்ண போறோன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற எபிசோட் எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல ட்விஸ்ட்டுங்களும் நிறைஞ்சிருக்கும். அது எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் 4 கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.